டிராகன், பிரதீப் ரங்கநாதன், லவ் டுடே நல்ல ஹிட்டு, ஹஸ்பண்ட் மாரிமுத்து டைரக்டர், ஓமை கடவுளே நல்ல ஹிட்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, ஹீரோவா டைரக்டரா. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வேறு விதமான ஒரு டைமென்ஷன்ல மாறிடுச்சு. இது வந்து ஒரு காலேஜ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கக்கூடிய ஒரு கிரஞ்சான ஒரு படமா இருக்க போகுது. தொடர்ந்து ஹீரோ வந்து தொடர்ந்து லவ் பண்ணக்கூடிய கதாநாயகி, அதுல வில்லன், காலேஜில் ஜெயிச்சாரா இல்லையா, காலேஜில் பெரிய ரவுடி அறிகிற வைக்கிறாரு, இப்படி பல விதமான ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ட்ரெய்லரு. ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெளிவாக புரியுது, இந்த படம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க ஒரு படம் அப்படின்னு மட்டும் நல்லா புரியுது. ஹஸ்பண்ட் மாரிமுத்து ஓமை கடவுளில் திரைக்கதை என்னும் பூனை அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருந்தாரு. அதனால ரொம்ப யூனிக்கா வந்து பேசப்பட்டுச்சு. ஆப்வியஸ்லி இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஓமை கடவுளை மாதிரியான ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காரு சொல்லலாம். முழுமையா இந்த டிராகன் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். அதே டயத்துல ஒரு எமோஷனலாகவும் ஒரு ஹோப்ஃபுல்லாகவும் படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல வந்துட்டு ஒரு டச் இருக்கக்கூடிய ஒரு படம். தியேட்டர்ல போய் பாருங்க, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.